இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். 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 இயேசு ராஜா. ஆமென். 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 இயேசு ராஜா. ஆமென். 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 இயேசு ராஜா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அருள் நிறைந்த மரியே நீ வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. மரியே நீ வாழ்க. மரியே நீ வாழ்க. தாயே நீரே எங்கள் தஞ்சம். தாயே நீரே எங்கள் தஞ்சம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே மரியாவுடைய பாடல் எவ்வளவு ஒரு நன்றி உள்ள பாடல். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் தேவ பிள்ளைகளே. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் வேகமாய் ஒரு வசனங்களை ஒவ்வொருவரும் வாசிக்கலாம் ஒரு முறை. ஆமென். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறைவசனம் 46, 47. அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் வேறுவகை கொள்கின்றது. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் வேறுவகை கொள்கின்றது. ஆமென். 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 48. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்வு நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார்.
இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன். ஆமென். வசனம் 50. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். வசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையால் அனுப்பிவிடுகிறார். ஆமென். ஆமேன் அவருக்கு ஆமேன். அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். ஆமேன் ஆமேன். ஆமென். 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 வசனம் 54, 55. நம் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். நம் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். ஆமென். ஆமேன் ஆமேன். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தன் வீடு திரும்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி என்றால் 3 மாத காலம் ஆவியானவர் இப்படியாக அதை உணர்த்துகிறார். 3 மாத காலம் எலிசபெத் அம்மாளோடு சேர்ந்து இந்த மரியாவுடைய பாடலை அவர்கள் இருவரும் சேர்ந்து நன்றி பாடலாக பாடியிருக்க வேண்டும் என்பதுதான் ஆவியானவருடைய ஒரு வெளிப்பாடு. அல்லேலூயா. அல்லேலூயா. 3 மாதம் தொடர்ந்து அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளோடு சேர்ந்து ஸ்துதித்திருப்பார்கள், நன்றி சொல்லி இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பாடியிருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், உமக்கு நன்றி என்று பாடியிருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா தலைமுறையிலும் என்னை பேறு பெற்றவர்கள் என்பார்கள் என்று சொல்லி நன்றியோடு பாடியிருப்பார். ஆமென் ஆமென். 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 எல்லாம் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்று விசுவாசத்தோடு நன்றி சொல்லியிருப்பார். ஆமென். ஆமென். தூயவர் என்பதே அவருடைய பெயர் என்று சொல்லி போற்றி புகழ்ந்திருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பாடலை பாடி முடித்த பிற்பாடு மற்றவர்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றாங்க பாருங்க. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் என்று மற்றவர்களுக்கு அதை நற்செய்தியாக சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னை மரியாள் ஆண்டவருக்கு அஞ்சி இதோ அவருடைய அடிமை என்று சொன்னதினால் அன்னை மரியாள் அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்ற ஆசீர்வாதத்தை இறைவனால் வானதூதர் வழியாக கொடுக்கப்பட்ட போது அதை அவள் அப்படியே நற்செய்தியாக மற்றவர்களுக்கு அறிவிக்கிறாள். எலிசபெத் அம்மாளுக்கும் அதை புரிய வைத்திருப்பாள். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் இரக்கமாட்டி வருகிற தேவன் என்று நற்செய்தி, முதல் நற்செய்தியோடு நடமாடும் நற்செய்தி பெட்டகமாக, நடமாடும் கோவிலாக அன்னை மரியாள் செய்திருப்பாள். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன அழகான பாடல் பாருங்க. அவர்தம் தோல் வலிமையை காட்டியுள்ள அவருடைய பவர் கட்ஸ் என்னன்றது ஆண்டவர் காட்டியிருக்கிறார் என்று நன்றியோடு பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் என்ற வசனத்தை ஒரு வார்னிங் எச்சரிக்கையை கொடுக்கிறார் அன்னை மரியாள். அல்லேலூயா. அல்லேலூயா.
வலிமை உண்டு, செல்வம் உண்டு, வளமை உண்டு என்று சொல்லுகின்ற அந்த வலியோரை அரியணிலிருந்து தூக்கி எறிந்து விடுவார் என்ற வசனத்தை ஆண்டவருக்கு முன்பதாக நமக்கு ஒரு எச்சரிக்கையாக நற்செய்தியாக கொடுக்கிறாள் அன்னை மரியாள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் இப்படியாக உணர்த்துகிற தாழ் நிலையில் இரக்கத்தோடு ஆண்டவரை மன்றாடுகின்ற பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துகிறார், உயர்த்தி கொண்டே இருப்பார், எப்பொழுதும் உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி மீண்டும் ஆசீர்வாதத்தை எடுத்து சொல்லுகிறாள் அன்னை மரியாள். அல்லேலூயா. அல்லேலூயா. பசித்திருப்போரை நலன்களால் நிரப்பியுள்ளார். நன்றி பலி. அல்லேலூயா. பசித்திருப்போரை நலன்களால் நிரப்பியுள்ளார். எல்லாம் நிறைவு. அந்த அம்மா கிட்ட எல்லாம் நிறைவு. ஆமென். ஆமென். செல்வரை வெறுங்கையாராய் அனுப்பிவிடுகிறார் என்ற ஒரு நிறைவு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் இங்க ஆண்டவர் தமக்கு செய்துள்ள நன்மைகளுக்காக நன்றி கூறி இந்த பாடலை தொடங்கும் தாய் மரியாள். ஆமென். ஆமென். தன் முன்னோருக்கு அந்த இறைவன் செய்து வந்துள்ள நலன்களுக்காக நன்றி கூறுகி இந்த பாடலை முடிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தம் மூதாதையருக்கு உரைத்தபடி அவர் அபிரகாமை அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் என்று சொல்லி தன் மூதாதையரின் கடவுளுக்கு அல்லேலூயா. அல்லேலூயா. தன் முன்னோருக்கு அவ்விறைவன் செய்து வந்துள்ள நலன்களுக்காக நன்றி கூறி தன் பாடலை முடிக்கிறாள் அன்னை மரியாள். ஆமென். ஆமென். முதலாவது அன்னை மரியாள் தனக்கு செய்த காரியங்களை ஆண்டவரிடத்திலே நன்றி கூறி தொடங்குகிறாள். பிறகு அதை நற்செய்தியாக மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். முன்னோர்களுக்கு செய்த ஆசீர்வாதங்களையும் உடன்படிக்கைகளும் மறவாமல் நன்றி சொல்லுகிறாள் அன்னை மரியாள். ஆமென். ஆமென். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அந்த பாடல்களில் வரும் நடுவில் வரும் 3 வசனங்களில் இறைவன் நேற்றும் இன்றும் நாளையும் நடத்தி வரும் நடத்தவிருக்கும் மாற்று கலாச்சார 3 கோணங்களில் அன்னை மரியாள் எடுத்துரைக்கிறாள் நற்செய்தியாக. அல்லேலூயா. அல்லேலூயா. சமய புரட்சி சிறுகுற்றோரை சிதறடிக்கிறார். அரசியல் புரட்சி வலியோரை தூக்கி எறிந்து தாழ்நிலையில் உள்ளோரை உயர்த்துகிறார். பொருளாதார புரட்சி பசித்தோருக்கு உணவளித்து செல்வரை வறியராக்குகிறார் என்ற நற்செய்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னை மரியாள் லேசான ஆள் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னை மரியாள் அருள் மிக பெற்றவள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவங்க ஃபியூச்சர், பிரசன்ட், பாஸ்ட். ஆமென். ஆமென். ஃபியூச்சர், ப்ரெசன்ட், பாஸ்ட் 3ஐயும் சேர்த்து இந்த மரியாவுடைய பாடலில் அவ்வளவு தெள்ளத் தெளிவாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இதை நாம் உணர்ந்து வாசிக்க வேண்டும் பிள்ளைகளே. மாசில்லா கன்னியே மாதாவே உம்மை நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியேன்னு சொல்லி கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார் வானதூதர் வழியாக. அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற அன்னை மரியாள் தன்னுடைய ப்ரெசன்ட் டென்ஸ், தன்னுடைய ப்ரெசன்ஸ், தன்னுடைய பாஸ்ட், தன்னுடைய ஃபியூச்சர் எல்லாத்தையும் அப்படியே புட்டு 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 வைக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்கள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே வந்திருக்கின்ற எனது அருமையான தேவ ஜனமே, அருள்மிக பெற்றவர்களே நீங்கள் வாழ்க என்ற வாழ்த்தரை உங்களுக்கும் எனக்கும். ஆமென். 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 அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்ற வாழ்த்து எத்தனையதோ. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் உன் வயிற்று வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்தது, என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று.
ஆண்டவர் உமக்கு சொன்னவே நிறைவேறும் என்று நம்பி நீ பேறு பெற்றவன் என்று எலிசபெத்தம்மாள் வாழ்த்தும் பொழுது இந்த பாடலை எலிசபெத்தம்மாளோடு சேர்ந்து அந்த நற்செய்தி பணியை தாய்மறியால் செய்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்படி என்றால் தாய்மறியால் எலிசபெத்தம்மாளுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த வேத வசனங்களை எலிசபெத்தம்மாள் தன் மகன் யோவானுக்கு சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் தாய்மறியால் அந்த அவங்கள வாழ்த்தும் பொழுது அவங்க கையில் அந்த வயிற்றில் போய் அப்படியே இந்த கர்ப்பப்பையில் அப்படியே வாழ்த்தும் பொழுது பரிசுத்தாவியினால் ஆட்கொள்ளப்பட்டு பேருவையால் துள்ளிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. தூயாவினால் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டாள் அன்னை மரியாள். அதே தூயாவியை இறை வார்த்தையின் வழியாக எலிசபெத்தம்மாளுக்கு அந்த வாழ்த்து கூறினாள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பதான் புரிகிறது எலிசபெத்தம்மாள் அந்த வாழ்த்து என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி. அந்த மரியாவின் பாடலில் உள்ள அத்தனை காரியங்களையும் எலிசபெத்தம்மாளுக்கு தாய் மரியாள் சொல்லி கொடுத்திருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அதனால தான் யோனாவில் வரும்பொழுது இன்றைக்கு பாகம் 4 நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வேளையிலே யோனா ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, கீழ்ப்படியாமல் தப்பியோடு எண்ணுகிறார். ஆனால் அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் இதோ உன்னுடைய அடிமை என்று சரணடைந்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் 3 நாள் யோனா மீனின் வயிற்றில் இருந்த பொழுது ஆண்டவர் யோனாவை உணர்த்தி ஆண்டவரை யோனாவை புதுப்படைகாய் மாற்றி யோனாவின் வாயிலிருந்து அந்த ஜெபம் வரும்படி செய்தார். அல்லேலூயா. யோனா 2:9 வாசிக்கிறோம். ஆனால் நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், நான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன், மீட்பளிப்பவர் ஆண்டவர் என்று வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டில் யோனா இப்படியாக செய்தார். ஆனால் புதிய ஏவாள், புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையின் நடமாடும் திருவிவிலியம், நடமாடும் இறை உணர்ச்சியோடு தாய் மரியாள் எல்லாத்தையும் அழகா வெளிப்படையா சொல்றாங்க. ஆமென். 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 யோனா வயிற்றுல போன பிற்பாடு தான், மீன் வயிற்றுல போன பிற்பாடு தான் புத்தியே வருது. ஆமென். ஆமென். ஒரு அழிவுக்குள்ள உள்ள கொண்டு போய் அரெஸ்ட் ஆகும்போது தான் புத்தியே வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. வரலன்னா ஆண்டவர் உணர்த்துவார். ஆமென். 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 ஆமான் பாருங்கள். ஆனால் தாய் மரியாளுக்கு அப்படி அல்ல. ஸ்ட்ரெயிட்டா அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க, ஸ்ட்ரெயிட்டா பிளஸிங். ஆமென். ஆமென். அதனால தான் இந்த அக்டோபர் மாதத்தில் தாய் மரியாளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட மாதம் ஜெபமாலை மாதம். ஜெபமாலை சொல்லுங்கள் என்று சொன்னால் அன்னை மரியாளின் பாடலில் உள்ள வசனங்களை தியானிக்க கடமைப்பட்டிருக்கும் இந்த பிள்ளைகளே. ஆமென். அடுத்தபடியாக இப்போ நினிவேல யோனா என்ன பண்றார் என்ற வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். 3ஆம் அதிகாரம். ஒவ்வொரு வசனங்களை ஒவ்வொருவரும் வாசிக்கலாம் வேகமாய். 2ஆம் முறை. ஆமென். 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். ஆமென். ஆமென். ஒரு முறை வாசித்தால் போதும். அடுத்த வசனம் 4ஆம் வசனம். கடக்க 3 நாள் ஆகும் யோனா நகருக்கு சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். 5ஆம் வசனம் வேகமாய். ஆமென். வசனம் 5. நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டனர். ஆமென். 6ஆம் வசனம். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை வீட்டிறங்கி
அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்திக்கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். ஆமென். 7ஆம் வசனம் வசனம். 7. வசனம் 7. மேலும் அவர் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினைவே முழுவதும் பறைசாற்ற செய்தார். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்க கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. ஆமென். ஆமென். 8ஆம் வசனம். வசனம் 8. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். ஆமென். வசனம் 9. வசனம் 9. இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடும் சினமும் தனியும், நமக்கு அழிவு வராது. இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடும் சினமும் தனியும், நமக்கு அழிவு வராது. ஆமென். வசனம் 10. ஆமென். அவர்கள் செய்தது அனைத்தையும் கடவுள் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆமென். 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 கடவுள் ஆமென். ஆமென். சொன்னபடியே கட்டளையிட்டபடியே. ஆனால் யோனா கடவுளிடமிருந்து தப்பி ஓடினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய அருள்பணியில் பங்கு பெற மற்றொரு வாய்ப்பு யோனாவுக்கு அருளப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. தம்முடைய பழைய தோல்வியால் நாம் கடவுளுக்கு பணி செய்ய முடியாது என்று ஒரு நாளும் நாம் எண்ணிவிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு முறை தோல்வி அடைந்தால் மறுமுறை இன்னொரு வாய்ப்பையும் நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஆமென். ஆமென். கடவுள் அருளியதையே நாம் போதிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுள் நமக்கு கண்டிப்பாக கொடுத்திருக்கின்ற இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் செய்த செல்வாக்கை, அவர் கொடுத்த செல்வாக்கை நாம் இழக்க நேரிட்டாலும் மாபெரும் இடர்களை சந்திக்க நேரிட்டாலும் கடவுளுடைய செய்தியை அன்றி வேறு எதையும் போதிக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ கடவுளுடைய வார்த்தை எல்லோருக்குமே சொந்தமானது. ஆமென். ஆமென். நினிவே மக்கள் தீமையிலும் உழன்றாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும் நிலையில் இருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நினிவே மக்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பார்கள் என்று ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் நினிவே மக்களுடைய பாவங்கள் என் முன்னே வந்து குவிகின்றன என்று வேதனைப்பட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு அழிவு வர போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவு என்று எச்சரித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய எச்சரிக்கையை நாம் எப்பொழுதுமே தள்ளிவிடாமல் அந்த எச்சரிக்கையை ஏற்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தப்பி ஓடுகிறார் யோனா, ஆனால் ஆண்டவர் தப்பி ஓட விடவில்லை, மீண்டும் அழைத்து வந்தார். ஆமென். ஆமென். தப்பி ஓட முடியாத அவருடைய சமூகத்தில் இருந்து அன்பார்ந்தவர்களே, யோனா 3 நாள் வயிற்றில் இருந்து ஆண்டவரை ஸ்துதித்தார். நேர்ச்சைகளை செய்வேன், பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன், ஏனென்றால் மீட்பளிப்பவர் ஆண்டவர் ஒருவரே என்று சொல்லி விசுவசித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையில் அவர் நிலைத்து நின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் யோனாவை விழுங்கியது. ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் யோனாவை கரையிலே கக்கியது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை விசுவசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆமென். ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும்,
உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். அவ்வளோதான். வேதம் சொல்லுகிறது, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல, ஆனால் அத்தீயோர் தங்கள் பொல்லாத வழிகளிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. நான் உன்னிடம் சொல்லும் செய்தி அங்குள்ளோருக்கு அறிவு என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே யோனா போதித்தார். ஆமென். ஆமென். அதில் ஒரு மாற்று கருத்தும் யோனா மாற்றவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை எல்லோருக்குமே சொந்தமானது. ஆமென். ஆமென். கப்பலில் இருந்த மாலுமிகளும் மற்ற பிரயாணிகள் எல்லாருமே ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவசித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மனிதனுடைய உயிரின் பொருட்டு எங்களை அழியவிட வேண்டாம். குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததற்காக எங்கள் மீது பழி சுமத்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவராகிய நீரே உம்முடைய திருவுளத்திற்கேற்ப இவ்வாறு சொல்லி வேண்டினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப யோனாவுடைய ஒரு வீழ்ச்சியிலும் ஒருபுறம் ஒரு மாட்சியை காண முடிந்தது. புறஜாதி மக்கள் ஆண்டவரை விசுவசித்து கப்பலில் உள்ள அனைவரும் மனம் மாறி ஆண்டவருக்கு பலியிட்டதாகவும் அவருக்கு பொருத்தனை செய்ததாகவும் ஆண்டவருக்கு பயந்து உண்மையான தேவனை அறிந்து கொண்டார்கள் என்றும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவனிடந்து தப்பியோடி வந்ததாக சொல்லும் யோனா, நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளாக ஆண்டவரை வழிபடுபவன் என்று சொன்ன யோனாவின் வார்த்தை அந்த மாலுமிகள் கேப்டன் அடக்கம் அத்தனை பேர்களுடைய மனதில் பாய்ந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இறை வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது, உயிர் உள்ளது என்ற வசனம் அங்கே அவர்கள் இதயத்தில் ஆண்டவர் பதிய செய்தால் அந்த உள்ளங்களை மனமாற செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கீழ்ப்படியாமல் யோனா இருந்தாலும் வேற்று ஜனங்களை கீழ்ப்படியும்படி செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கீழ்ப்படியாமைக்காக யோனாவுக்கு 3 நாள் மீண்டும் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு கடவுளுடைய வார்த்தை உண்மை உள்ளது என்பதை உணர வைப்பதற்காக யோனாவை 3 நாள் சிறையில் அடைப்பதைப் போல மீன் வயிற்றிலே பத்திரமாய் அடைத்து வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது யோனாவுக்கு 2ஆம் முறை அருள் வாக்கு கிடைக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே போறாரு, சொன்னபடியே செய்கிறாரு. அடி கொடுத்து தான் சரிப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னபடியே செய்யணும். எப்படி சொல்கிறோமோ அப்படி செய்யணும். ஆமென். ஆமென். இப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன மனசு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆண்டவர் முதல்ல அந்த நினைவே மக்களுடைய உள்ளங்களை தொட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காக யோனா தீர்க்கதரிசி அங்கே அனுப்புகிறார். ஆமென். ஆமென். யோனா தடுமாறினாலும் ஆண்டவர் யோனாவை எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நினிவே மக்கள் கடவுளின் செய்தியை நம்பினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ கடவுளுடைய வார்த்தை எல்லோருக்கும் சொந்தமானது. நினிவே மக்கள் தீமையில் உழன்றாலும் கடவுளுடைய வார்த்தை செவிசாய்க்கும் நிலையில் அவர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அரசனுக்கு அந்த மெசேஜ் போகுது. அரசனும் என்ன செய்யறான்? தன்னுடைய அரியணை விட்டு இறங்கி வருகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னுடைய அரச உடைகளை கழற்றி விட்டு அல்லேலூயா அல்லேலூயா. சாம்பல் மீது உட்கார்ந்து சாக்கு உடை உடுத்தி கட்டளை பிறப்பிக்கிறான். எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்க கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகள் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும்.
ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும் என்ற கட்டளை. அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜா பாருங்க, தன்னுடைய அரியணையிலிருந்து இறங்கி தாழ்நிலையில், அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் மரியாவுடைய பாடலை பார்க்க லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 50-53 அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அன்னை மரியாள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நினிவே மக்களுக்கு அவர் இரக்கம் காட்டினார் என்பதை மக்களுக்கு நற்செய்தியாக எடுத்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணிலிருந்து தூக்கி எறிந்துள்ள தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் என்று சொல்லி. ஆமென். ஆமென். ராஜா அரண்மனையிலிருந்து கீழே இறங்கி வரார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ராஜா முடிவெடுக்கிறாரு, இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார், அவரது கடும் சினமும் தனியும், நமக்கும் அழிவு வராது என்று ராஜாவை உணர வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அல்லேலூயா. நினிவே மக்கள் உணர்வார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். ஆமென். அவருடைய அழிவின் குழியிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக யோனாவை அனுப்பி அந்த நினிவே மக்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 10ஆம் வசனத்தை வாசித்தவர்கள் வாசிக்கலாம். கடவுள் ஆமென். அவர்கள் செய்தது அனைத்தையும் கடவுள் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆமென். ஆமென். அவர்கள் செய்தது அனைத்தையும் கடவுள் பார்த்தார். ஆமென். ஆமென். நீங்களும் நானும் செய்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தீய வழியிலிருந்து விலகியதே அவர் நம் விலகிறோமா இல்லையா என்பதை அவர் கண்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டுடைய சமத்தில் நீ உண்மையாய் இருக்கிறியா இல்லையா, அவருடைய வார்த்தையை வாசிக்க மனதுள்ளவராய் இருக்கியா என்பதை அவர் கண்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை வாசிக்க மனமில்லாமல் அல்லேலூயா சொல்ல முடியாம, ஆமேன் சொல்ல முடியாம, பூட்டப்பட்டு அடைப்பட்டு மீனின் வயிற்றில் யோனா கிடந்து புலம்பியதை போல இன்று நீயும் புலம்பிக் கொண்டிருக்கிறாயே. என் மகளே, மகளே, சகோதரனே, சகோதரே, எழுந்து வா. ஆமென். ஆமென். எழுந்து புறப்படு, எழுந்து பிரகாசி. மீனின் வயிற்றில் யோனா சொன்னது போல நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் செய்த பொறுத்தலை நிறைவேற்றுவேன். மீட்பளிப்பவர் ஆண்டவர் நீர் மாத்திரமே என்று சொல்லி மன்றாடுவாயா? அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வசனத்தை? ஆமென். ஆமென். உங்கள் வாய்கள் திறக்கப்படணும். தேவப்பிள்ளைகள், உன் வாயை விரிவாக திற, நான் அதை நிரப்புவேன் என்று சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுவார். வாய்களை திறக்காம அப்படியே முடக்குவாதம் பிடித்தவனை போல முடங்கி கிடக்கிறாயா? உன் வாய்களை திற. அதிகாலையில் ஆண்டவரை ஸ்துதிப்பதற்கு உன் வாய்களை திறந்து கொடு. அவர் அதை நிரப்புவார் வார்த்தையினால். ஆமென். ஆமென். அதை உணராமலே இருக்கிறோம். எப்போ உணரப் போற? எப்போ உணரப் போற? நாம் செய்தது அனைத்தையும் அவர் பார்க்கிறார். தீய வழியிலிருந்து விலகியதை அவர் காண்கிறார். தன் மனதை மாற்றிக்கொண்டார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தன் மனதை மாற்றிக்கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனை தீர்ப்பை அவர் அனுப்பவில்லை. அன்று நினைவே மக்களுக்கு. நமக்கும் அவர் அப்படி செய்பவர் அல்ல, இரக்கத்தின் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. அதனால தான் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் இயேசு அழகாக சொல்லுவார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். யாராவது ஒருவர் வேகமாய். மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா.
நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அதுதான். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? அல்லேலூயா. யோவான் 14:6 சொல்லுகிறது, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அழகா சொல்றாரு யோவான் 15:7 நீங்கள் வாசிக்கலாம். யோவான் 15:7 நீங்கள் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். ஆமென். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். ஆமென். 8ஆம் வசனத்தில் இன்னும் அழகா சொல்றாரு பாருங்க. வேறு ஒருத்தர் வாசிக்கலாம். 8ஆம் வசனம், நீங்கள் நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்று நமக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? நாம் அவருள்ளும் அவருடைய வார்த்தை நம்முள்ளும் இருக்க வேண்டும். அல்ல, அதான் நமக்கு நற்செய்தி. உனக்கு எனக்கு என்ன நற்செய்தி? அவர் சொன்னார் 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 என்று போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் என்ன? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னோடு இணைந்திராதவர் கொடியை போல தரித்தெறியப்பட்டு உலர்ந்து போவார்கள். அல்லேலூயா. என்னோடு இணைந்து இராதவர் கொடியை போல தரிக்கப்பட்டு தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார்கள். அல்லேலூயா. அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பில் எரிக்கப்படும். ஆமென். நீங்கள் மிகுந்த கனி தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அன்று நினிவே மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்த எந்த தண்டனையும் அவர் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்று சொன்னபொழுது அவருடைய வார்த்தையை நம்பினார்கள், அவர்கள் நிலைத்திருந்தார்கள், அவர்கள் விரும்பி கேட்டதெல்லாம் நடந்தது. ஆமென். ஆமென். அப்போ கனி தரும் பிள்ளைகள் அவர்கள் பொறுத்தனை செய்து கொண்டார்கள். அதனால தான் 9ஆம் வசனம் சொல்றாரு, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். அல்லேலூயா. என் அன்பில் நிலைத்திருங்கள். ஆமென். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. 11ஆம் வசனம் மிக அழகாக சொல்கிறது, என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே, இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆமென். அப்ப நமக்கு என்ன நற்செய்தி? 12ஆம் வசனம் தான் நமக்கு நற்செய்தி. ஆமென். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும். அதான் இன்னைக்கு நற்செய்தி நமக்கு. அல்லேலூயா. யோனாவிலே பார்த்தோம், நினிவே மக்கள் ஒருவர் மற்றவரோடு அன்பு கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. நினிவே மக்கள் ஒரே மனத்துடன் எல்லாரும் அரச கட்டளை அவர்களே முடிவெடுத்துட்டாங்க. அரச கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாங்க. அரசர் சொன்ன மாதிரியே செஞ்சாங்க. அரசன் முதல் ஆண்டி வரை ஆடு மாடு மிருகங்கள் எல்லாமே ஆண்டவரிடத்தில் மன்றாடினார்கள். ஆண்டவர் அவருக்கு செய்தது அனைத்தையும் அவர்கள் தீய வழிகளது விலகதையும் கண்டு தன் மனதை மாற்றிக்கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனை அவர் அனுப்பவில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட யோனா பாகம் 4 ஆண்டவர் தியானிக்கும்படி செய்தார். அன்னை மரியாளின் பாடலை தியானிக்கும்படி செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா?
தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவ பிள்ளைகளை அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான். நினிவே மக்களை குறித்து ஆண்டவர் கவலையோடு நினைச்சு பார்த்தாரு. யோனா மூலமாக செய்தியை அனுப்புகிறார். நினிவே மக்கள் மனம் மாறி ஆண்டவருடைய தண்டனையில் இருந்தவர்கள் தப்பி கொண்டார்கள். யாரும் அழிந்து போவது அவருக்கு விருப்பம் அல்ல. அவரிடம் மனம் திரும்பி அவரிடம் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். நாம் அவருக்கு கனி தரும் பிள்ளைகளாக இருக்கும்படி அவர் கனியை எதிர்பார்க்கிறார், கனியை தரும்படி எதிர்பார்க்கிறார். இயேசு சொன்னதைப் போல நாமும் ஒருவர் மற்றவரிடத்திலே அன்பு கொண்டவர்களாக, இந்த நினிவே மக்கள் எவ்வளவு பாவத்திலே உழந்திருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தையை நம்பி அவர்கள் மனம் மாறி நற்செயல்கள் செய்து உபவாசம் இருந்து தங்களை ஒருத்தி கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்றாடினார்கள். அவர்கள் செய்தது அனைத்தையும் ஆண்டவர் கண்டு தாம் அனுப்பப் போவதாக இருந்த தண்டனையை அவர் அனுப்பவில்லை, மாற்றிக்கொண்டார். இரக்கத்தின் தேவன். அதுபோல இன்று உங்களையும் என்னையும் மாற்றுவதற்காய் நன்றி. அவருடைய வார்த்தைகளை அனுப்பி அதன்படி செயல்பட நம்மை வழிபடுத்துகின்ற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவலை இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் யூடியூப் வழியாக காணப்போகின்ற கேட்கப் போகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. மரியே நீ வாழ்க, தாயே நீரே எங்கள் தஞ்சம். கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. God bless you. Have a nice day. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஒரு செகண்ட். எல்லாரும் உற்சாகமா உற்சாகமா உற்சாகமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.